கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் நாம் பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை லூக்கா 21 அதிகாரம் 15 லூக் 21st chapter verse 15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சோத்திர இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும் சரி, யார் எதிர் பேசினாலும் சரி, யார் எதிர் நின்றாலும் சரி, அவர்கள் எதிர்க்கு நிற்க கூடாதபடிக்கு அவருடைய வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. சோத்திரம், உங்களுக்கு எதிராக யாரும் எழும்பி வரவே முடியாது. அதுக்கு தேவையான வாக்கையும் ஞானத்தையும் நான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய அப்பா இன்று உங்களுக்கு தரப்போகிறேன். உங்களுக்கு விரோதமாக யாரும் இனி எழுப்பி நிற்கவே முடியாது. அதுக்கு தேவையான வாக்கையும் ஞானத்தையும் இன்று நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 7 ஜேம்ஸ் 4th chapter verse 7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பா சொல்றாங்க, அப்பாவுக்கு எப்படி இருக்கணுமா? நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். எப்படி கீழ்ப்படிந்திருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை படித்து அந்த வார்த்தைக்கு ஏற்றாற்போல் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னா எப்படி? ஏதோ ஒரு மனிதன் சண்டைக்கு வந்தா அவங்க கூட நம்ம சண்டை போடலாம். பிசாசுக்கு எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. சோத்திரம், சின்ன பிள்ளைங்களை பயம் காட்டுற மாதிரி தலையில 2 கொம்பு வச்சுட்டுலாம் வரவே மாட்டான். சோத்திரம், அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. அப்பா சொல்றான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரி பிரதர், எதிர்த்து நிற்க நாங்க ரெடி. எப்படி எதிர்த்து நிற்கிறோம்? சோத்திரம், மத்தேயு 4 அதிகாரம் 3 பிசாசு ஏசப்பா கிட்ட வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். சோத்திரம், பிசாசு ஏசப்பா கிட்ட வந்து, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா அவருக்கே சவால் விடு. நீ குமாரனா இருந்தா இந்த கல்லுகள் என்ன பண்ணுமா? அப்பங்களாகும்படி சொல்லும். சோத்திரம், செய்யும் தானே சொல்லணும். ஏன் அவன் சொல்லும் என்று சொல்லுகிறான்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. சோத்திரம், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். சோத்திரம், அதனால்தான் நம்ம வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதபடி அப்பாவுடைய வார்த்தைகளா சொல்லணும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சோத்திரம், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சோத்திரம், நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். இப்படி அப்பா நமக்காக எழுதி வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை கடன் பிரச்சனையில் இருக்கிறோமா சொல்லணும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாக அப்பா வைத்திருக்கிறாங்க. சோத்திரம், பிசாசு இப்படி சொல்லும் பொழுது 4 ஏசப்பா சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். சோத்திரம், என்று எழுதி இருக்கிறதே. அப்பா நினைச்சிருந்தாங்கன்னா பிசாச என்ன பண்ணிருக்கலாம்? விரட்டி இருக்கலாம். ஆனா அப்பா நம்ம எப்படி வாழணும் என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து சொன்னார். இன்னும் 2 காரியங்களும் அடுத்து வரும். அதையும் நீங்க படிச்சு பாருங்க, தொடர்ந்து பாருங்க. சோத்திரம், அதுல பாத்தீங்கன்னாலும் பிசாசு என்ன பண்றான்? வார்த்தையே சொல்லுவான். அப்பா என்ன சொல்லுவாங்க? திருப்பி வார்த்தையை தான் பேசுவாங்க. பிசாசுக்கு ஏத்து நிக்கலன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசணும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த வார்த்தையை நாம பேசணும். சோத்திரம், அந்த வார்த்தையும் ஞானத்தையும் இன்று அப்பா உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம், அவன் உங்களை விட்டு இன்றோடு ஒளிந்து போவான். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு அநேக தந்திரங்கள் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறான். நீங்க ஆண்டவரே இன்னைக்கு அருமையா சொல்லியிருக்கீங்க, இன்னைக்கு அவன் உங்களை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போகிற அந்த நேரத்திற்காக சோத்திரம். அதுக்கு தேவையான வார்த்தையை இன்று நீங்க கொடுக்கறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆம் ராஜா, தேங்க்யூ லார்ட். ஒரு தர ரிபி சமாத்தர கல்லேத்தர தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும்
ஆம்ராஜா, உங்களுடைய பிள்ளைகள் எங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுது உங்களுடைய வல்லமை அங்கே இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமை குருடர்களை பார்க்க வைக்கிற வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். செவிடர்கள் கேட்க பண்ணுகிற வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். கேன்சர், ஆம் தகப்பனே, எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. உடைய உயிர்த்தலின் வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். கடன் பாரத்திலிருந்து, ஆம் தகப்பனே, அதே போல என்னென்ன பிரச்சனைகள் மாந்திரிகத்திலிருந்து பாடுபடுறாங்களோ எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிற அந்த வல்லமை இந்த காலை நேரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உடைய உயிர்த்தலின் வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதப்பா, இறங்குகிறதப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த கிரியைகள் இன்றோடு ஒளிந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக கூடாதபடி கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லோரையும் ரத்தத்தினால கழுவி இப்போ நீர் பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் தகப்பு நீங்க ரட்சிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிற அற்புதங்கள், அடையாளங்கள் இப்பொழுதே தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும், அவங்க குடும்பத்திற்கு ஒவ்வொரு மேலையும், ஆம் தகப்பன, அவங்க எதிர்பாராத அற்புதங்கள், அதிசயங்கள் இந்த நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி உமக்கு சாட்சியாய் வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க. இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.